கத்தார் தீ விபத்துல உயிரிழந்த இளைஞர்களுக்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நிவாரணத்தையும் அறிவிச்சிருக்காரு. தீ விபத்துல 3 நெல்லையை சேர்ந்த இளைஞர்கள் பலியான நிலையில அவங்களுக்கான இந்த இரங்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல உயிரிழந்த இளைஞர்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய செய்தியை பார்ப்போம். கத்தார்ல எரிவாயு ஆலையில ஏற்பட்ட தீ விபத்துல தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் உட்பட 12 இந்தியர்கள் பலியாக இருக்காங்க. இதுல குறிப்பிட்ட இந்த நெல்லையை சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்த செய்திக்காக தற்பொழுது முதல்வர் விஜய் இரங்கலை பதிவு செஞ்சிருக்காரு. நிவாரணமும் அறிவிச்சிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், மேலும் தகவல்களை சொல்லலாம். கத்தார் நாட்டுல ஒரு தொழிற்சாலையில கடந்த 21ஆம் தேதி இரவு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் தாதாபுரம் வட்டம் சிதம்பரம் கோபுரத்தை சேர்ந்த ஐயஸ் அப்படிங்கிறவரு உட்பட ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்தவருடைய செய்தி கேட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். உயிரிழந்தவருடைய உடலை விரைவில் தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையில இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு தொடர்பு கொண்டும் அதே நேரத்தில் கத்தாரில் உள்ள இந்திய தூதரம் மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்தினுடைய அமைச்சரை தென்னரசு அவர்களை இந்த பணியில துரிதமாக மேற்கொள்வதற்குண்டான உத்தரவுகளையும் தமிழக முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறாரு. உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டிருக்கார். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அயலக தமிழக நலத்துறை சார்பாக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் கத்தார்ல உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கும் அதே நேரத்தில் உயிரிழந்தவருடைய உடலை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதற்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.